திங்களூர் கைலாசநாதர் திருக்கோவில். இந்த ஆலயமானது சந்திர பகவானுக்குரிய பரிகார திருத்தலம். சந்திர தோஷம் நீங்கிறதுக்கும் மன அமைதிக்காகவும் இங்கே நிறைய பேர் வராங்க. இந்த ஆலயத்தில் சுயம்பு மூர்த்தியாக இறைவன் அருள் பாலிக்கிறார். சந்திர பகவான் தட்சனின் சாபத்தை பெற்றார். அதனால் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனை வழிபாடு செய்து சாப விமோசனம் பெற்றார் என்பது வரலாறு. 63 நாயன்மார்கள் ஒருவரான அப்பூதியடிகள் அவதரித்த திருத்தலம். சண்டிகேஸ்வரர் இந்த ஆலயத்தில் தனது மனைவியோட காட்சி தராரு. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது. பங்குனி உத்திரத்தன்னைக்கு காலையில் 6 மணிக்கு சூரிய பகவானுடைய கதிர்கள் இறைவன் மீது விழுகிறது. மறுநாள் மாலை சந்திரனுடைய ஒளிக்கதிர்கள் இறைவன் மீது விழுகிறது. தமிழகத்தில் அன்னப்பிரசாதத்திற்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் திங்களூர். நீர் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்குமே சந்திர பகவான் தான் காரணம். காலரா, நுரையீரல் போன்ற நோய்கள் உள்ளவங்க வெண்ணிற மலர்னால அர்ச்சனை செய்து வெண்ணிற பட்டாடை சாற்றி முத்து மாலை அணிவித்து பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்காங்க. அப்படி வழிபாடு செய்யும் போது அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுவதாக சொல்கிறாங்க. சந்திர திசை, சந்திர புத்தி நடக்கிறவங்களும் இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க. இந்த ஆலயத்தின் வரலாறு என்னென்னா, அப்பூதி அடிகள் சிவபெருமான் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்தார். அவரது அடியாரான திருநாவுக்கரசர் மீது மிகுந்த அன்பும் பக்தியும் கொண்டிருந்தார். அவரது பெயராலேயே தண்ணீர் பந்தல், உணவு விடுதியும் வைத்து தர்மங்கள் செஞ்சுட்டு வந்தார். அவரது பெயரையே தனது 2 மகன்களுக்கும் வைத்து அழைத்து வந்தார். மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு என்று பெயர் வைத்திருந்தார். ஒரு நாள் திங்களூருக்கு திருநாவுக்கரசர் வந்தார். அப்பூதியடிகள் பற்றி கேள்விப்பட்டு அவரது இல்லத்திற்கு நேரடியாக வந்தாங்க. அவரை வரவேற்று உபசரித்து அவருக்கு விருந்தளிக்க நினச்சாங்க. அந்த சமயத்தில் வாழை இலையை எடுத்துகிட்டு வர சொல்லி தனது மூத்த திருநாவுக்கரசர் வீட்டின் பின்புறத்துக்கு அனுப்புகிறாங்க. வீட்டின் பின்புறம் உள்ள வாழை மரத்தில் இலப்பரச்சி இருக்கும்போது பாம்பு தீண்டி இறந்து போயிடுறான். திருநாவுக்கரசரோ கோவிலுக்கு போயிட்டு வராரு. அப்போ விருந்து படைக்கிறாங்க. விருந்து படைக்கும்போது தங்களது மூத்த மகனையும் அழையுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவன் இங்கு உதவ மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. துக்கத்தை தாங்கவும் முடியல, உண்மையை சொல்லவும் முடியாமல் தவித்தவங்க இங்கு அவன் உதவ மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அதை புரிந்து கொண்ட திருநாவுக்கரசர் அவரது உடலை எடுத்துக்கொண்டு போய் கோவிலில் வச்சு ஒரு பதிகம் பாடுறாங்க. ஈசன் அந்த சிறுவனை உயிர்ப்பித்து எழ செய்கிறாரு. அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தது தான் இந்த திருத்தலம். இங்கு இறைவன் கைலாசநாதர் என்றும் இறைவி பெரிய நாயகி என்றும் அழைக்கப்படுகிறார். இங்கே சந்திர தீர்த்தம் இருக்குது, காவிரி ஆறு இருக்குது. தலவிருச்சமாக வில்வ மரமும் வாழை மரமும் இருக்குது. இந்த ஆலயம் கும்பகோணத்திலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கு.